ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற இல்லையா நர்ஸு, அவங்களுக்காக தாங்க 2 செட்டு சுடிதார் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. யூனிஃபார்ம் இதை வந்து நம்ம கழுத்து முன்னாடி பாவும் பின்னாடி ரவுண்டு கழுத்தும் நறுக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுடிதார் வந்து 38 சைஸ் தாங்க. ஏன்னா அளவெடுத்து தான் நான் இதை கட் பண்ணேன். மார்க் பண்ணும்போது ஒரு மார்க் பண்ணுற கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். 2 பீஸும் ஒன்றாவே நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். நெக்கு அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். லென்த்து வந்து அவங்க 7.5 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி 7.5 இன்ச்சே நான் எடுத்துக்கிட்டேன். பாக்கழுத்து கட் பண்ணுறது ரொம்பவுமே சுலபங்க. பாக்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாக்கழுத்து மட்டும் நம்ம விளையாட்டுத்தனம் மாதிரியே செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டோம். இப்போ பேக்கு கட் பண்ணுவோம். பேக்லேருந்து அவங்க வந்து ரவுண்டு கழுத்து தான் கேட்டிருந்தாங்க. இப்போ அதையும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருந்தோம். அதேமாதிரி பேக்லேயும் நம்ம 2.5 இன்ச்சே வச்சுக்கலாம் அகலம். லென்த்து பார்த்திங்கனாக்கா பேக்கில் வந்து 1/2 இன்ச்சு கூட வந்து 8 இன்ச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டோம்னா ரவுண்டு கழுத்தில் ஒரு வளைவு கொடுத்தாவே ரவுண்டு கழுத்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த்து வந்து 6.5 இன்ச்சுங்க. நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுறலாம். 6.5 இன்ச்சில் பாதி 3.25 இன்ச்சுங்க மார்க் பண்ணிக்கலாம் அகலம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வளைவு கொடுத்துடலாம். ஷேப் கொடுத்துட்டோம்னா கட் பண்ணி எடுத்துடலாம். ரஃப்பாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எப்போவுமே குடஞ்சி வெட்டினோம். பாருங்க, நான் வெட்டுறதை வெட்டிட்டு நாச் போட்டுக்கலாம். ஃபிட்டிங் அளவு பார்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போ மார்க் பண்ணி வெட்டினது போக வேஸ்ட்டு பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ கழுத்து பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கட் பண்ணுறதுக்காக பார்த்துங்க, இந்த கிளாத்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேறு எந்த யூஸ்க்காவது ஆகும்னு சொல்லிவிட்டு நான் அதையே 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ மடித்து போட்டுக்கிறேன். மடித்து போட்டு அப்படியே அதை வச்சு மார்க் பண்ணுற வேலை தாங்க. வேறு எதுவுமே இல்லை. அது கூட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். கீழே இறக்கத்துலேயும் சரி சைடுலேயும் சரி நம்ம சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. ஸ்டிச் பண்ணும்போது கேன்வஸ் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். நான் அதே மாதிரி தான் ஸ்கேலில் வச்சு சைடில் மட்டும் ஒரு லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். வேறு எதுவுமே பண்ணலை. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஒரு 1/2 மணி நேரத்தில் சுடிதார் தைச்சிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ரவுண்டு கழுத்து பீஸே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயுமே சரி 1 இன்ச்சு நான் கேப் விட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இன்னுமே சுலபமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எல்லா பீஸும் நறுக்கி எடுத்துக்கிட்டோங்க. அடுத்தது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பேக் நெக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ரவுண்ட் நெக்கு. நம்ம ரவுண்ட் நெக்கு வச்சு கட் பண்ண பாருங்கள். அதிலே சென்ட்ரு பாயிண்ட் வச்சு நம்ம
ஒரு குண்டூசி போட்டு நம்ம குத்திக்கலாம். குத்திக்கிட்டு ஸ்டிச் பண்ணலாம். அப்போ தான் நழுவாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவும் தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடகடன்னு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போது ஸ்டிச் போட்டுக்கலாம். கைடு அளவுனா கைடு அளவு மட்டும்தான், நெக்கில் மட்டும் அந்த அளவு தான் ஸ்டிச் போடணும். எந்த அளவுக்கு நீங்கள் லைன்ஸராக ஸ்டிச் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் வரும். ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுக்கிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் திரும்பும்போது அழகாக திரும்பும். நான் எல்லா வீடியோவிலும் இது தான் சொல்லுவேன், கண்டிப்பாக கட் கொடுத்தே ஆகணும். இப்போ வந்து படிமானமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டதுலேயே அடுத்தது வந்து அந்த பிசுறு தெரியாமல் மடித்து அடிச்சுக்கலாம். 2 நெக்குமே அதே மாதிரியே நான் அடித்து திருப்பிக்கிட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து கவர் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி நான் கவர் பண்ணி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாக்கழுத்து பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் கழுத்து பீஸ் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே இப்படி ஒன்றா வச்சு அந்த தையலுக்கு நேராகவே நம்ம கரெக்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள், நம்ம பக்கம் வர்ற மாதிரி நம்ம மடித்து எடுத்து தையல் போட்டுக்கணும். இப்போ தையல் போட்டு நான் காட்டுறேன். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக பிரியாமல் இருக்கும். இப்போ பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் சூப்பராக கவராக இருக்குது, வெளியிலையும் சூப்பராக கவர் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஓரத்தில் ஊசி எடை தையல் மட்டும் போட்டுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மடிப்புலாம் கரெக்டாக வருதா என்னன்னு நம்ம கையாலே நம்ம சரி பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சால் அயன் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நெக்கு அவ்வளோ ஃபினிஷிங்காக நல்லா அழகாக இருக்கும். நான் வந்து கையாலே பண்ணி விட்டுட்டேன். கையாலே பண்ணி கொஞ்சம் படிமானமாக அழுத்தி தேய்ச்சி விட்டோன்னா அது உக்காந்துரும். இப்போ வந்து ஊசி எடை தையல் போட்டுக்கலாம். பிடிச்சவங்க வந்து இதுக்கு ஒரு ஸ்டிச்சோடு விட்டுருவாங்க. நான் வந்து நெக்குக்கு எப்போவுமே ரெண்டு தையல் 6.5 இன்ச்சு கேப்பில் வந்து 2 தையல் போட்டு எடுத்துப்பேன். பாக்கெழுத்தில் ஸ்டிச் போடும்போது பார்த்துங்க, அந்த வளைவுக்கு நேராக கொண்டு வந்து ஒரு ஊசியை இறக்கி அப்புறமா தான் நம்ம திருப்பணும். அந்த மாதிரி திருப்பி ஸ்டிச் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸாக இருந்திருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. ப்ளீஸ் லைக் போடுங்க. சொந்த பந்தத்தை விட கண்ணுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறதும் சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து தெய்வத்துக்கு சமங்க. உங்களால் நான் வந்து அதனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவும் 6.5 இன்ச்சில் மடித்து அடித்து எடுத்துக்கலாம். அரை இன்ச்சு கேப் விட்டு தையல் போடுங்க, ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும்.
2 ஸ்லீவும் இப்போ ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். தையல் அடித்து இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் ஷோல்டரில். கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. பேக் எது ஃப்ரண்ட் எதுன்னு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ்லேயும் இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சைடு ஓப்பன் வைக்கணும். அதனால் 2 பக்கமும் ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வந்து ஓப்பனிங் வந்து 12 இன்ச்சு வச்சுருந்தேங்க. நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டு பார்த்து ஜஸ்ட்டில் வந்து மார்க் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் அளவு எடுத்துக்கலாம். 38 சைஸுங்க. 38ல் பாதி 19 இன்ச்சுங்க. 19 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் சைஸ் பார்த்திங்கனாக்கா 36ங்க. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பனுக்கு கொஞ்சம் ஓப்பன்கிட்ட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வரைஞ்சிட்டு 2 பக்கமும் கோடு போட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சது மேலே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாங்க. அதையே திருப்பி அப்படியே டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்துக்கிறோம். ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சுங்க. அடுத்தது ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங். பாட்டத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. ஸ்டிச் ஒரே லெவலாக போடுங்க. 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சே போடுங்க, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சே போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ரெண்டாவது மடிக்கும்போதும் ஒரே மாதிரி ஃபோல்டிங்காக மடிங்க. நான் கொஞ்சம் ஜூமில் தான் காட்டுறேன் பாருங்கள், எந்த மாதிரி மடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு. இந்த ஓப்பனிங் கிட்ட வந்து கரெக்டாக ரஃப்பாக தையல் 2-3 அடிக்கணுங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இப்படி உட்காரும்போது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தையல் போட்டுட்டோன்னா பிரியவே பிரியாது. ஏன்னா அந்த இடம் ரொம்பவுமே முக்கியமான இடங்க. சைடில் இருக்கிறது, பார்வையில் இருக்கிறது. சைடு ஓப்பன் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம் 2 பக்கமும். இப்போ வந்து பாட்டத்தில் வந்து 2 பக்கமும் மடித்து போட்டு கிராஸாக நம்ம வந்து கொஞ்சம் கீழே வளைவாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுடலாங்க. லைட்டாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு ஓப்பன் சைஸுக்கு எவ்வளோ 1/2 இன்ச்சு மடித்தோமோ அதே மாதிரி பாட்டத்துலேயே மடிச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் அதே மாரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயுமே 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டிச் போடுங்க.
அந்த ஊசி எடைன்னா ஊசி எடை அளவே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க, அப்போ தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அவ்வளவுதாங்க, ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.